அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டிலே பார்த்துருப்பீங்க மக்களே. ஆமாங்க, 2025 டு 2026 ஆண்டிற்கான வேளாண் பட்ஜெட் கூட்டம் நடைபெற்றது. இந்த வேளாண் பட்ஜெட் கூட்டத்தில் பெரிய தீர்மானங்கள்லாம் போடப்பட்டிருக்கிறது. விவசாயிகளுக்கு கிட்டத்தட்ட 1477 கோடி ரூபாய் விவசாய பயிர்க்கடன்கள் அனைத்தும் தள்ளுபடி செய்யப்படும் என்று தீர்மானங்கள் போடப்பட்டிருக்கிறது. இந்த விவசாய கடன்கள் எந்தெந்த சிறு குறு விவசாயிகளுக்கு பயன்பெற முடியும், தள்ளுபடி பெற முடியும், அது எப்படி நம்ம செயல்படுத்தணும், ஸோ அதற்கான முழு அப்டேட்டுமே நம்ம கொடுக்க போறோம். அதை தொடர்ந்து மீண்டும் விவசாயிகளுக்கு ஓகேங்களா, மீண்டும் சிறு குறு விவசாயிகளுக்கு பயன்பெறும் வகையில் 17,000 கோடி ரூபாய் நிதி கடன் ஒதுக்கி இருக்கிறாங்க. இதை பத்தின முழுமையான அப்டேட்டும் பார்க்க போறோம். சரிங்களா, அந்த 17,000 கோடி ரூபாயும் மீண்டும் நம்ம இப்படி பயன்பெறதுக்கு ஸோ அதை பயன்படுத்திக்கணும். ஸோ அதற்கான அப்டேட்டையும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். அதை தொடர்ந்து 5 பவுனுக்குள்ள ஓகேங்களா, விவசாய பயிர்க்கடன் மட்டுமல்லாமல் நகை கடன்களும் ஓகேங்களா, நகை கடன்களும் தள்ளுபடி செய்யப்படும் என்று தீர்மானங்கள் போடப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் 5 சவரனுக்குள்ள நகை கடன்கள் எந்த வங்கிகள் வைத்திருந்தாலும் சரி, கூட்டுறவு வங்கிகளில் வைத்திருந்தாலும் சரி, தனியார் வங்கிகளில் வைத்திருந்தாலும் சரி, அனைத்து வங்கிகளிலுமே இருக்கக்கூடிய நகை கடன்கள் அனைத்தும் தள்ளுபடி செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டிருந்தது. அது ஓரளவுக்கு பாத்தீங்கன்னா தீர்மானங்கள் போடப்பட்டாச்சுங்க. இந்த அப்டேட் எல்லாமே நமக்கு எங்க இருந்து கிடைச்சிருக்குது, யாரு சொன்னாங்க, ஸோ இது எப்படி நம்ம செயல்படுத்தணும், இந்த திட்டங்களை நம்ம எப்படி பயன்படுத்திக்கணும், இது மட்டும் இல்லாமல் நிலம் இல்லாதவர்களுக்கு நிலம் வழங்கப்படுகிறது, இந்த திட்டங்கள் அமல்படுத்தப்படும். அது மட்டும் இல்லாமல் இந்த தலித்தினந்த மக்களுக்கு ஆடு வளர்ப்பு, தேனீ வளர்ப்பு, ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், நலத்திட்ட உதவிகள் எல்லாமே பாத்தீங்கன்னாக்க இதுல பயன்பெற முடியறதுக்கான நிறைய திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க, நிறைய தீர்மானங்கள் போடப்பட்டிருக்கிறது. இது எல்லாமே நம்ம ஒன் பை ஒன்னா தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா முதல் முறையா நமது சேனலை பாக்குறீங்க, நம்ம வீடியோவை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷன்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்போதான் நம்ம போடக்கூடிய அரசு துறையில இருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிபிகேஷன் இது எல்லாமே நீங்க உடனுக்குடனே நமது சேனல்ல ஈஸியாவே துல்லியமாவே தெரிஞ்சுக்க முடியுங்க. சரிங்களா, ஸோ அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்ட்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணீங்கன்னா இந்த அப்டேட்லாம், இந்த கவர்மெண்டோட அஃபிஷியல் ஸ்கீம்ஸ் எல்லாம் நீங்களும் ஈஸியாவே துல்லியமாவே தெரிஞ்சுக்க முடியுங்க. சரிங்களா, ஸோ இது எல்லாமே தெரியணும் அப்படின்னா நம்ம சேனலை நீங்க ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. அப்பதான் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ரெகுலராகவே வந்துட்டு இருக்கோங்க. சரிங்களா, சரி ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இதற்கான முழு அப்டேட்டுமே என்ன ஏதுன்றத தெளிவா துல்லியமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா, சரி ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இங்க தெளிவா மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்க. பயிர்க்கடன் தள்ளுபடி விவசாயிகளுக்கு மகிழ்ச்சியான தகவலை சொன்ன தமிழக அரசு. இது மட்டும் இல்லாமல் பயிர்க்கடனும் தள்ளுபடி செய்யப்படும். விவசாய பயிர்க்கடன் தள்ளுபடி செய்ததுக்கு அப்புறம் நமக்கு பாத்தீங்கன்னா நகை கடன்களுமே தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சரிங்களா, ஸோ தமிழகத்தில் விவசாய சாகுபடி பரப்பு அதிகரித்துள்ளது. விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் மற்றும் வட்டி மானியம் வழங்கப்படுகிறது. தமிழக அரசு கிட்டத்தட்ட 4,200 கோடியையும் வட்டி தொகை ரூபாய் 176 கோடியையும் NABRRD-க்கு விடுவித்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த விவசாய அதாவது இந்த வேளாண்மை துறைக்கு மட்டும் 2025 டு 2026 ஆண்டுக்கான பட்ஜெட் மட்டும் கிட்டத்தட்ட 45,661 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறாங்க நலத்திட்ட உதவிகளுக்காக மட்டும். இது விவசாயிகளுக்கு மட்டுமே ஒதுக்கி இருக்கிறாங்க, விவசாய நலத்திட்ட உதவிகளுக்காக மட்டுமே இது எல்லாமே ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க. சரிங்களா, விவசாயம் நாட்டின் வளர்ச்சியும். விவசாயம்தான் ஒவ்வொரு நாட்டின் முதுகெலும்பாக உள்ளது. விவசாயம் சேற்றில் கால் வைத்தால் தான் நம்ம சோற்றில் கை வைக்க முடியும். எனவே விவசாயத்திற்காக பல்வேறு திட்டங்கள் மத்திய மற்றும் மாநில அரசுகள் செயல்படுத்தி வருகிறது. மானியத்தில் விவசாய உபகரணங்கள் மானியத்தில், உரம் மானியத்தில், விதைகள், மின்சாரம் மானியம், ஏற்றுமதி மானியம், ஓய்வூதிய திட்டம், நேரடி விற்பனை நிலையம், விவசாய உள்கட்டமைப்பு மானியம் என பல திட்டங்கள் நடைமுறைப்படுத்த உள்ளது. ஸோ விவசாயிகளுக்கான என்னென்ன திட்டங்கள்லாம் பார்க்கலாம். குறிப்பாக கடன் மானியம் திட்டமும் செயல்படுத்தப்படுகிறது. அந்த வகையில் விவசாயிகள் விவசாய கடன்கள் பெறும் பொழுது கடனுக்காக வட்டி மானியமாக வழங்கப்படுகிறது. இதனால் விவசாயிகள் கடனை திருப்பி செலுத்துவது எளிதாகிறது. விவசாயிகளுக்கு அடையாள அட்டை வழங்கப்படுகிறது. இதன் மூலமாக அரசு வழங்கும் பல சலுகைகளை விவசாயிகள் எளிதாக பெற முடிகிறது. இது போன்ற பல திட்டங்கள் மட்டுமல்லாமல் விவசாய கடன் தள்ளுபடி திட்டமும் செயல்படுத்தப்படுகிறது. இது போன்ற
பல்வேறு திட்டத்தின் காரணமாக சாகுபடியான ஒவ்வொரு வருடமும் அதிகரித்து வருகிறது. தமிழகத்தில் கடந்த 2019-20 நிதியாண்டில் 1.47 கோடி ஏக்கராக இருந்த மொத்த சாகுபடி பரப்பு தற்போது 3.23 லட்சம் ஏக்கர் அதிகரித்து 2024-25 ஆண்டில் 1.50 கோடி ஏக்கராக உயர்ந்துள்ளதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. புள்ளி விவரத்தோட சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது விவசாயிகளுக்கான கடன் திட்டங்கள். மேலும் விவசாய கடன் அட்டை திட்டத்தின் கீழ் 7% வட்டி பயிர்க்கடன் சாகுபடிக்காக செலவுகளை மேற்கொள்ள தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் குறுகிய கால பயிர்க்கடன்களை வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் 2 லட்சம் வரை பிணையம் இல்லாமல் 3 லட்சம் வரை பிணையம் பெற்றும் வழங்கப்படுகின்றன. இந்த சூழ்நிலையில் விவசாயிகளுக்கு தமிழக அரசு முக்கிய தகவலை தெரிவித்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமான தகவல் நமக்கு. சரிங்களா? சோ இந்த திட்டங்கள் எல்லாமே பயன்பெற்றிருக்காங்க. எல்லாருமே இந்த அப்டேட்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாவே இருக்குங்க. சரிங்களா? சோ இன்னைக்கான வீடியோ அப்டேட் இதுதான். சோ விவசாய பயிர்க்கடன்கள் அனைத்துமே தள்ளுபடி செய்யப்படும். அது மட்டும் இல்லாமல் மீண்டும் விவசாயிகளுக்கு பயிர்க்கடனுக்காக கிட்டத்தட்ட 17,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க. இந்த வேளாண் துறைக்கு மட்டும் 45,661 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. நகை கடன்கள் 5 சவரனுக்குள்ள இருக்கக்கூடிய அனைத்து வங்கிகளுக்குமே தள்ளுபடி செய்யப்படும் சொல்லியிருக்கிறாங்க. இது எல்லா நலத்திட்ட உதவிகளுமே நீங்களும் பயன்பெற்றுக்கோங்க. மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு ஸ்கீம்ல சந்திக்கலாம். தேங்க்யூ.